பெயரில் மட்டுமல்ல, வாழ்க்கை முறையிலும் பெரும் கோடீஸ்வரர். இவர் பயணிக்க சொந்த வாகனங்களை மட்டுமே பயன்படுத்துவார். வெளிநாட்டிற்கு செல்வதென்றாலும் இவரிடத்தில் சொந்தமாக போயிங் விமானம் உண்டு. இவர் உடற்பயிற்சி இல்லை இல்லை நடைப்பயிற்சி கூட செய்வதில்லை. உடல் உழைப்பு இல்லாத காரணத்தாலும், உடல் நலனை பேணாத காரணத்தாலும் இவருக்கு தொப்பை போட்டுவிட்டது. இவர் வெயிலில் அலையும் வாய்ப்புகள் இல்லாத காரணத்தாலும், ஏசியிலேயே வாழ்வதாலும் இவரது வெளுத்த நிறம் என்றும் கருத்து போவதில்லை. அடுத்து குமார். குமார் யாருடைய குமாரர் என்பதுதான் தெரியவில்லை. பாவம், அனாதை. சொந்தமாக வீடு இல்லாத இவர் பிளாட்பாரத்தில் தான் வாழ்ந்து வருகிறார். இவருக்கென்று ஒரு சைக்கிள் கூட இல்லை. நேரத்திற்கு சாப்பிட முடியாத அளவிற்கு இவரை வறுமை வாட்டுவதாலும், இவருக்கு சத்தான உணவு கிடைப்பதில்லை என்ற காரணத்தாலும் இவரது உடல் மெலிந்து வாடி கிடக்கிறது. தெருக்களிலும் குப்பை மேடுகளிலும் பொட்டல் வெளிகளிலும் அலைந்து பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து அவற்றை கடையில் எடைக்கு போட்டு அதில் வரும் வருமானத்தில் இவர் வாழ்ந்து வருகிறார். கடும் வெயிலில் அலைவது இவரது வழக்கம் என்பதால் இவரது கருத்த உடல் மேலும் கருத்துவிட்டது. ராஜா மற்றும் குமாருக்கு இடையில் கடவுள் ஆயிரக்கணக்கான வேறுபாடுகளை ஏற்படுத்தி இருந்தாலும், நாம் ஒரு சில வேறுபாடுகளை மட்டும் ஏற்படுத்தி இருவரையும் எளிமையாக வரைய முற்படுவோம்.